கம்பீர நான்காம் எலிகேசி வரார் வரார் வரார். மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். ஒன்னால் வேலை செய்பவர்கள் கூட கெட்டு போயிடுவார்களடா. மன்னிக்கவும் அண்ணா. கிளப்புங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னிக்கவும் அண்ணா, தூசு. என்னது ஜூஸா? ஜூஸ் இல்லை மன்னா, தூசு தூசு. என்னது ஜூஸா? மறுபடியும் எடுத்து விடாதடா, மன்னர் பாவம். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் 3 பிரச்சனைகள் தலை விரித்தாடுகிறது மன்னா. தலை விரித்தாடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டும். அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? வணக்கம் மன்னா. முதலாவது கொசு தொல்லை. பிறகு 2வது அந்நிய பானங்கள். அடுத்து மன்னா 3வது விவசாயம். நம் இவ்வளவு பிரச்சனைகளா? வரை என் காதில் எட்டவே இல்லையே. யார் செய்த தவறு? சரி, முதலாவதாக பொது தொல்லையை ஒழிக்க கூறுமங்களின் கருத்தை. மன்னா, நாம் ஏன் கொசுவை பிடித்து நசுக்கி விடக்கூடாது? அப்படியே ஒன்னை நசுக்கி விட்டால் என்ன? அருமை அருமை. என்ன படிவிடு, பக்கம் திரும்பி. நாம் ஏன் கொசுவை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் மன்னா, கருத்து. அதாவது என்ன கருத்து கூற? அமைச்சரே, அமைச்சர், கொசுவை ஒழிக்க வழி கேட்டால் கொசுவை வளர்க்கவா வழி சொல்றீங்க? யாரெங்கே? யாரடா அங்கே? ராமனே, அழைத்து வாருங்கள் தென்னார் ராமனை. தென்னார் ராமனே, வருக வருக. வணக்கம் அண்ணா. தாங்கள் என்ன அழைத்ததன் நோக்கம்? தென்னார் ராமனே, நம் நாட்டின் கொசு தொல்லை அதிகமாக விட்டது. அதை ஒழிப்பதற்கு கூறுமங்களின் கருத்தை. மன்னரே, முதலாவது வீட்டின் அருகே குப்பை கொட்டாமல் இருக்க வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? போ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்று யோசிக்க வேண்டிய சிந்தனை. இப்படி செய்தால் என்ன? எப்படி? வீட்டை சுற்றி சுத்தமாக வைப்பவர்களுக்கு 1000 பொற்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
தங்களை காண ஜாக்சன் துறை வந்துள்ளார் மன்னா. யார் அந்த ஜாக்சன் துரை? அண்ணா, வரும் வாரம் அந்நிய பானத்தை விற்க நீங்க அனுமதி கொடுத்தீரல்லவா? நான் எப்போது அனுமதி கொடுத்தேன்? மன்னா, அதற்கு கூலியாக இனாம் கூட கொடுத்தாரல்லவா? ஆம் ஆம், இதை முதலில் சொல்லும் மங்குனி அமைச்சரே, அழைத்து வாருங்கள் அவரை. தாங்கள் வந்ததன் நோக்கம்? அண்ணா, உங்களின் நாட்டு எங்களோட பானத்தை கூடுதலாக விற்க அனுமதி வேண்டும். அதற்கென்ன, நீங்கள் எதை வேணாலும் விற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு தேவை இனாம், இனாம். நன்றி மன்னா. மன்னா, இதை பார்த்தீர்களா? இது எந்த விலங்கின் மாமிசம்? இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. யார் அங்கே? இதை மத்திய உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். மன்னா, சற்று பொறுங்கள். இது ஒன்றும் மாமிசம் அல்ல. அக்கமாலா கஞ்சி குடித்ததால் கெட்டுப்போன மனித உடலின் பாகங்கள். அப்படியா? என்னாச்சு? இது போன்ற தவறா? ஆமண்ணா, தாங்கள் இனாம்புக்காக ஆசைப்பட்டதால் வந்த விளைவு மன்னா. அமைச்சர்களே, இதை விரைவில் தடை செய்ய வழிகள் என்ன? மன்னா, ஒன்றை வாங்கினால் ஒன்றை இலவசமாக தந்தால் என்ன? அப்படியே உன்னை இலவசமாக தந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் ஆமேன் குடிக்க பதிலாக குளித்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை உதைத்து விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, நாமே நாடு முழுதும் தெளித்து விட்டால் என்ன? அப்படியே உன்னை தள்ளிவிட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சரே, தங்களின் கருத்து? மன்னா, கருத்து. உட்காரும் மங்குனி அமைச்சரே, எப்பாது பார்த்தாலும் வந்து வந்து என்று. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. யாரங்கே? யாரடா அங்கே? அழைத்து வாருங்கள் தென்னார்ராமனை. தென்னார்ராமனே, வருக வருக. வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தென்னார்ராமனே, நம் நாட்டு விற்பனை செய்ததால் அதை நம் மக்கள் குடித்து குடித்து உடம்பு கெட்டு போயுள்ளது. அதை விரைவில் தடை செய்ய வழிகள் இருந்தால் கூறுங்களேன். இதை தடை முதலாவது தண்ணீர் கொடுப்பதையும் மின்சாரத்தையும் நாட்டிலிருந்து அமைச்சர்களே, தென்னார்ராமன் கூறியதை போல அன்னபானங்களை தயாரிக்கும் இடத்திற்கு தண்ணீரையும் மின்சாரத்தையும் தடை செய்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. Check என்ன, நம் நாட்டின் விவசாயிகள் பட்டினியா? இது அவமானம். அமைச்சர்களே,